வளையர், வேட்டுவ கவுண்டர் உள்ளிட்ட 68 சமூக மக்களை சீர்மரபு பழங்குடியினராக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1911ஆம் ஆண்டு தமிழகத்தில் குற்ற பழங்குடியினர் சட்டம் அமல்படுத்தப்பட்டதால் வளையர், போயர், ஒட்டர் உள்ளிட்ட 68 சமூகத்தினர் அடக்குமுறைக்கு ஆளானதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தால் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வாழ்ந்த இந்த சமுதாயத்தினர் குற்ற பரம்பரையினர் என அழைக்கப்பட்டனர். இச்சமூகத்தினர் இழந்த உரிமைகளை பெறவும், சமூகம், பொருளாதாரம், கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் உரிய முன்னேற்றத்தை வளையர், வேட்டுவ கவுண்டர், ஒட்டர் உள்ளிட்ட 68 சமூக மக்கள் பெறவும், அவர்களை மீண்டும் சீர்மரபு பழங்குடியினராக பெயர் மாற்றி அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விஷயத்தில் நியாயத்தை புரிந்து கொண்டு தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை எண் MS 1310ஐ உடனடியாக ரத்து செய்து 68 சமூக மக்களை சீர்மரபு பழங்குடியினராக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் காலதாமதம் ஏற்படுமானால் அம்மக்களோடு சேர்ந்து போராடி உரிமையை நிலைநாட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.